ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அட்வான்ஸ்டாக என்ன படிக்கலாம். அட்வான்ஸ்டு அப்படின்னா இன்னும் நம்ம நாலேஜை எந்த அளவுக்கு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். நார்மலாக ஒரு காலேஜில் வாங்குற ஒரு அண்டர் கிராஜுவேஷனோ போஸ்ட் கிராஜுவேஷனோ மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியும் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷன் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய காமர்ஸ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இதில் 2 கோர்ஸோ அல்லது 3 கோர்ஸுமே படிக்கிறவங்க அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அப்படி அந்த ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்கின உடனே நம்ம படிப்பு அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு அப்படின்னு இல்லாமல் நம்ம நாலேஜை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கோமோ, ஏன்னா அப்டேஷன் எப்போவுமே இருக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷன் முடிச்சுட்டு அல்லது ஒரு வேலைக்கு போனாலுமே சரி, அப்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்டேஷன் இருக்கிறது மட்டும் இல்லை, அப்பப்போ உங்களுடைய அந்த நாலேஜோட குவாலிட்டியை இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா படிப்புங்கிறது வந்து ஒரு வரையறைக்குள்ளது கிடையாது. இது இந்த டிகிரி வாங்கிட்டோம்னா அவ்வளவுதான் படிப்பு, இந்த வயசில் தான் படிக்கணும், இப்போ படிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா படிக்கிறதுக்கு நம்ம தமிழ்லேயே வந்து ஒரு பழமொழி உண்டு. அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம படித்தது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். அதையும் தாண்டி படிப்பு ஒன்று தான் நமக்கு வந்து அழியாத சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற பணம் காசு அதெல்லாம் கூட நம்ம கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது அப்படின்பாங்க. நம்ம கொடுத்துட்டோம்னா செலவாயிடுச்சுன்னா அந்த பணம் நம்ம கையை விட்டு போன மாதிரி தான். ஆனால் இந்த படிப்பு ஒன்று மட்டும்தான் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு அது கொடுக்கும்போது நமக்கும் அது டெவலப் ஆகும், அவங்களுக்கும் அது அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். அப்போ கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் என்ன அப்படின்னா அது கண்டிப்பாக கல்வி செல்வம் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அதனால் இந்த படிப்பு எவ்வளவு முடியுமோ படிக்கணும். நமக்கு வயசு வரமுறையே கிடையாது, வாழ்நாள் முழுக்க எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிஎம்ஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஓன்லி சிஎம்ஏ, சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். வெறும் அந்த ப்ரொஃபஷனல் டிகிரியோட அடிஷ்னலாக என்ன பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது. இங்கே நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ்னு வச்சுருக்காங்க. இது சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். ஸோ யார் படிக்கலாம்? சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸில் யார் யார் படிக்க முடியும்? ஈவன் நீங்கள் சிஎம்ஏ முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அட்வான்ஸ் ஸ்டடீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் சிஎம்ஏ படிக்கும்போதும் இதை படிக்கலாம், சிஎம்ஏ முடிச்சுட்டு சிஎம்ஏ மெம்பர் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் இதை படிக்கலாம். ஈவன் சிஏ, சிஎஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதுக்கு ரிலேட்டடான இங்கே அட்வான்ஸ் ஸ்டடி கோர்சஸ் இருக்குது. அந்த அட்வான்ஸ் ஸ்டடி கோர்சஸை பற்றின டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் சைட்டில் போன உடனே இந்த அட்வான்ஸ் ஸ்டடீஸுங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 8 கோர்சஸான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபாரன்சிக் ஆடிட்டோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ஃபாரன்சிக் ஆடிட் தான் என்ன? நார்மலாக இந்த பண மோசடின்னு சொல்லுவோம்ல, இந்த ஃப்ராடு இதெல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான அதை கண்டுபிடிச்சு அதை ஆடிட் பண்ணுறதுக்கான கோர்ஸு தான் இந்த இது. அதை பற்றி படிச்சுக்கிறது தான் இந்த கோர்ஸ். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டில் போகிறதா இருந்தாலுமே இதுக்கு ரிலேட்டடான எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இப்போ இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ப்ராக்டிஸ் பண்ணுற காஸ்ட் அக்கௌண்டன்ஸுக்கும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ சிஎம்ஏ படிக்கிறீங்க, சிஎம்ஏ முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸை வந்து எப்போ வேணாலும் பண்ண முடியும். ஸோ அந்த சிஎம்ஏ இன் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் இருக்கலாம். சிஎம்ஏ ஈவன் ஃபைனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கூட இந்த ஃபாரன்சிக் ஆடிட் கோர்ஸ் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 hours, ஒரு 6 months கோர்ஸு, 100 hours ஆஃப் இன்டகிரேட்டட் கரிக்குலம் ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் 6 monthsனு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே, இந்த 100 hours கோர்ஸ் முடிஞ்ச உடனே ஆன்லைன் அசஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். அதில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணி முடிக்கணும். அதுக்கு ஸ்கோருக்கு எவ்வளோ மார்க் அதெல்லாமே கீழே இருக்க டீட்டெயில்ஸ் அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து மாடியூல் வைஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இதில் அப்படின்னு. ஒரு 4 மாடியூல் இருக்குது. பட் ஒரு எக்ஸாம் தான் அது, ஒரே நாள் ஆன்லைன் எக்ஸாம் தான் அதில். இதுக்கு இங்கே கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 15,000 + ஜிஎஸ்டி, குவாலிஃபைட் சிஎம்ஏயாக இருந்தால் 18,000 + ஜிஎஸ்டி. ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஃபுல்லாக எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த அசஸ்மெண்ட் டியூரேஷன் வந்து 3 hours, 100 மார்க்ஸுக்கு. இதில் 50% மார்க்ஸ் வந்து குறைஞ்சது எடுத்துருக்கணும் இதை கிளியர் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த அசஸ்மெண்ட் எழுதுறதுக்கு தனியாக ஒரு 1000 ரூபா ஃபீஸ் கட்டணும். அது வித் ஜிஎஸ்டி 18% ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஓகே.
ஸோ இந்த ஃபாரன்சிக் ஆடிட்டுடைய ஸ்கோப் நிறையாவே இருக்கிறதுனால தாராளமாக இதையும் எடுத்து நீங்கள் சைடில் படிக்கலாம். அடுத்த கோர்ஸு டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னா நமக்கு கையில் கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அதனோட ட்ரெண்ட் என்னங்கிறத பார்த்து அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது. ஸோ ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு வருது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் இது. ஸோ இது டேட்டா அனலிட்டிக்ஸோடைய இன்ட்ரடக்ஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி அண்ட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த கோர்ஸ் மாடியூல்ஸில் இருக்குது. இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் 100 hours, பட் 3 months இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவுமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். இது 100 hours கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குமே CMA ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பட் அலாங் வித் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 15,000 + 18% ஜிஎஸ்டியோட. குவாலிஃபைட் CMAஸ்க்கு 18,000 + ஜிஎஸ்டி. மற்ற ப்ரொஃபஷனல்ஸ், வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட்ஸ், அவங்களுமே இந்த கோர்ஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு 20,000 + ஜிஎஸ்டி. ஸோ இது அடுத்த கோர்ஸை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த கோர்ஸு SAP வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இன்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே SAP ஃப்ரீயாகவே நீங்கள் அந்த கோர்ஸோடைய CMA இன்டர்மீடியேட்டை படிக்கும்போதே அதில் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த கிளாஸ் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸு அண்டு CMA மெம்பர்ஸ் அவங்களுக்கான இந்த கோர்ஸ் தான் இது. இந்த SAP படிக்கிறது இதுவும் 100 hours e-learning. இதில் ஃபீஸு CMA ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கிராஜுவேஷன் அவங்களுக்கு 15,000 ஜிஎஸ்டியும், அண்ட் குவாலிஃபைட் CMAஸ்க்கு 18,000 + ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 20,000 + ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு பிஸ்னஸ் எக்ஸல் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸில் டியூரேஷன் 50 hours சொல்லியிருக்காங்க. இது CMA ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4,500 தான் ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ எல்லாமே ப்ளஸ் ஜிஎஸ்டி. CMA குவாலிஃபை ஆனவங்களுக்கு 5,400, அதர் பர்சன்ஸ் அதாவது அதர் ப்ரொஃபஷனல்ஸ், வேறு கிராஜுவேட்ஸ், அதாவது CMA ரிலேட்டடாக அவங்களுக்கு 6,000 + ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இந்த கோர்ஸுக்கான அசஸ்மெண்ட் ஃபீ 1,000 + 18% ஃபார் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் போட்டிருக்காங்க. அந்த 18%ங்கிறது ஜிஎஸ்டி. ஸோ இப்போ அடுத்த கோர்ஸு டிசாங்கிறது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஆடிட், அதுக்கானது. இந்த கோர்ஸுக்கான டியூரேஷனும் அந்த கண்டென்ட்டும் இங்கே இருக்குது. இதில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் அண்ட் க்ளவுடு கம்ப்யூட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆடிட், இது 80% + 20% அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து 20,000 + ஜிஎஸ்டி. இதில் குவாலிஃபைட் CMA இருந்தால் அவங்களுக்கு 18,000 + ஜிஎஸ்டியும், ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 15,000 + ஜிஎஸ்டியும் இருக்குது. இதில் ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது MCQ பேட்டர்னில் இருக்கும் இந்த கோர்ஸ் முடியும் போது. இதுக்கு அசஸ்மெண்ட் டியூரேஷன் 100 மார்க்ஸுக்கு 2 hours இருக்கும். இதில் 50% மார்க் எடுத்துருக்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. இதுக்கு அசஸ்மெண்ட் ஃபீஸு ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கும் 1,000 + 18% ஜிஎஸ்டி. ஸோ இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஆடிட் ரிலேட்டடான கோர்ஸ் இது. அடுத்த கோர்ஸு இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு டிப்ளமோ கோர்ஸ், அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டிப்ளமா கொடுக்குறாங்க இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு. அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில் இங்கே பார்க்க போகிறோம். இது பர்டிகுலராக இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான். இது 4 மாடியூல்ஸு, ஒன்று 400 மார்க்ஸு. இதில் கிரேடு சிஸ்டமும் உண்டு. அதாவது கிரேடு சிஸ்டம்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடித்து அதில் கிரேடு இருக்கணும். அந்த கிரேடு B அல்லது அதுக்கு மேல் லெவல் கிரேடு இருக்கணும். அதோட ப்ளஸ் இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் 4 மாடியூல் டெஸ்ட் இருக்கும், ஒன்று 100 மார்க்ஸ் இருக்கும். இதில் கோர்ஸ் ஃபீ 30,000 + ஜிஎஸ்டி. இது இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான். அது 30,000 + ஜிஎஸ்டி. அடுத்தது அர்பிட்ரேஷன்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அர்பிட்ரேஷனுங்கிறது ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு காண்றதுக்காக கோர்ட்டுக்கு வெளியில் ஒரு தீர்வு காண்றது, ஒரு நடுவர் மன்றம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த அர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த அர்பிட்ரேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் லீகலாக எல்லாமே படிக்கிறது தான் இந்த கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து 3 months இதனோட டியூரேஷன். இதுக்கு ஃபீஸு 20,000. இதுக்கு CMA மெம்பர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்கன்னா 20% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. எக்ஸாம் வந்து 1 yearல 4 times நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் பாஸ் மார்க் 50 மார்க்ஸ். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் 50 மார்க்ஸ் தான் ஒன்றுலையுமே சொல்லியிருக்காங்க.
60+ எடுத்தாங்கன்னா அது எக்ஸம்ஷன் அந்த சப்ஜெக்டில் கிடைக்கும். 3 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு இனிஷியல் அட்மிஷன் பண்ணி கோர்ஸ் முடிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறமானா ரினியூவல் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃபர்தராக 3000 பே பண்ணி ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இந்த ஆர்பிட்ரேஷன் கோர்ஸுக்கு ஆர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா CMA, CA, CS, லாயர்ஸ் அல்லது கிராஜுவேட் ஃப்ரம் எனி டிசிப்ளின் இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 2 இயர்ஸ் இருந்ததுன்னா ப்ரிஃபரபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கோர்ஸு பிஸ்னஸ் வேல்யூவேஷன். பிஸ்னஸ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸில் நம்ம வேல்யூ பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸோடைய ஒரு காம்பினேஷன் நடக்கும்போது அங்கே வேல்யூ பண்ணுறது அசெட்ஸ் இதெல்லாம் வேல்யூ பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து ஃபர்தராக அவங்க நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸு. இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் ஒரு 6 months, 4 மாடியூல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். இதில் ப்ராஜெக்ட் ஒர்க்கு இருக்குது, கிரேடு சிஸ்டமும் இருக்குது. ஒவ்வொரு பேப்பரும் நீங்கள் 4 பேப்பரும் அட்டன் பண்ணணும். அதுலேயும் நீங்கள் 50+ மார்க்ஸ் 50%க்கு மேலே மார்க் எடுத்திருக்கணும். 60 எடுத்திருந்தால் அங்கே எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் ஃபீ 30,000 + GST. அதே மாதிரி CMA மெம்பர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ இருந்தால் அவங்களுக்கு 20% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 3 இயர்ஸ் அட்மிஷன் ஆகி 3 இயர்ஸ்க்குள்ளே இந்த கோர்ஸை முடிக்கல அப்படின்னா ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு 3,000 அடிஷனலாக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோர்சஸில் போய் ஆன்லைன் அட்மிஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் எப்போ காண்டாக்ட் பண்ணுறாங்க, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே போய்கிட்டே இருக்குது பாருங்கள். டிப்ளமோ இன் ஃபாரன்சிக் ஆடிட் DFA அதோட எத்தனாவது பேட்ச், டேட்டா அனலிட்டிக்ஸுக்கு கோர்ஸுக்கு எத்தனாவது பேட்ச், அதெல்லாம் சீக்கிரமே அட்மிஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது இங்கே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாமினேஷன் டேப்பில் போய் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே காமிக்குது. அதாவது இப்போ இந்த May, June 2022 எக்ஸாம் நடந்திருக்கு. அது டிப்ளமா இன் ஃபாரன்சிக் ஆடிட்லேருந்து நம்ம பார்த்த எல்லா கோர்ஸுக்குமே டீட்டெயிலாக இங்கே காமிக்குது. என்னன்னைக்கு எந்தெந்த எக்ஸாம் நடந்துச்சு அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க போட்ட ஷெட்யூல் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த ஷெட்யூல் எப்போ இருக்குங்கிறத நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துட்டீங்க. ஸோ ஃபர்தராக உங்கள் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து படிங்க. உங்கள் நாலேஜை நல்லா வளர்த்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு உங்கள் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸிங்காக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.